ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு. கிளாஸ் 11ல் டக்ஸ் பற்றியும் டக்ஸோட டைப்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். துணியோட மடிப்பில் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை பயன்படுத்துறது தான் இந்த டக்ஸ். பொதுவாகவே டக்ஸ் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. பார்ட் 1 வீடியோவில் பேசிக் டக்ஸான பின் டக்ஸ், பிளைண்ட் டக்ஸ், ஸ்பேஸ் டக்ஸ், ஷெல் டக்ஸ், கிராஸ் டக்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். நோ ஃபர்தர் டிலே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின் டக்ஸ் ரொம்பவே மெலிசாக இருக்கிற துணியோட மடிப்பை ஒரே பக்கமாக தைக்கிறது தான் இந்த பின் டக்ஸ். டக்ஸை பிடிக்கிற அளவை பொறுத்து அதோட டைப்ஸ் மாறுபடும். ஒரு சில டக்ஸை தவிர மற்ற எல்லா டக்ஸும் மார்க்கிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரைட் சைடில் தான் பண்ணணும். 8 இன்ச்சு நீளமும் 10 இன்ச்சு அகலமும் இருக்கிற சாம்பிள் கிளாத் எடுத்துக்கிறேன். துணியோட மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 2 பாயிண்ட்ஸையும் சேர்த்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி டக்ஸை ஸ்டிச் பண்ணுங்கள். பின் டக் 1/8 டக், 1/4 இன்ச்சுக்கு நடுவில் இருக்க லைன் தான் 1/8 லைன். 1/8 அந்த 1 இன்ச் லைனில் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். துணியோட ரைட் சைடு இந்த டக்ஸ் தெரிகிறதுனால இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணால் அதோட அவுட்லுக் பார்க்க நல்லாயிருக்கும். துணியை மடித்து ரைட் சைடில் மார்க் பண்ணியிருக்கிற 1/8 லைனில் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் ஃபினிஷ் பண்ணுறப்பையும் பேக் ஸ்டிச் மறக்காமல் போடணும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணியிருக்கிற எல்லா 1/8 லைன்ஸையும் ஸ்டிச் பண்ணணும். பிளைண்ட் டக்ஸ் ஒவ்வொரு டக்ஸோட மடிப்பும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு மடிப்பிலேருந்து இன்னொரு மடிப்புக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி சமமாக இருக்கும். பிளைண்ட் டக்ஸோட மார்க்கிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரைட் சைடில் தான் பண்ணணும். துணியோட மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனை ஜாயின் பண்ணிக்கிறேன். பிளைண்ட் டக்ஸ் 1/2 இன்ச் டக்ஸ் 1.5 இன்ச் லைனில் 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ரைட் சைடில் மார்க் பண்ணியிருக்கிற 1/2 இன்ச் லைன் மேலே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மற்ற எல்லா லைன்ஸையும் ஸ்டிச் பண்ணணும். ஸ்பேஸ்டு டக்ஸ் டக்ஸோட அகலமும் இடைவெளியும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் இந்த ஸ்பேஸ்டு டக்ஸ். இந்த டக்ஸோட மார்க்கிங்கும் ஸ்டிச்சிங்கும் ரைட் சைடில் தான் பண்ணணும். ஸ்பேஸ்டு டக்ஸ் 1/4 இன்ச் டக்ஸ் துணியோட மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். 1 இன்ச் மார்க் பண்ண லைனுக்குள்ளே 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். துணியை ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்க அந்த 1/4 இன்ச் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும். லைன்ஸ் மார்க் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணால் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெயிட் லைன் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்காது. இதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு எல்லா லைன்ஸையும் ஸ்டிச் பண்ணணும். ஷெல் டக்ஸ் இதை ஸ்கேலோப் டக்ஸ்னு சொல்லலாம். துணியோட ஓரங்களை மடித்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த ஷெல் டக்ஸ். இந்த டக்ஸை ரைட் சைடு ராங் சைடு 2 சைட்லேயும் பண்ணலாம். கிளாத்தை ராங் சைடு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அடியில் இருக்கிற துணிலேருந்து ஊசியை இந்த மாதிரி லைட்டாக பிஞ்ச் பண்ணி மேல் பக்கமாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிற துணியிலேருந்தும் இந்த மாதிரி ஊசியை லைட்டாக பிஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கணும். ரெண்டும் சேர்ந்த மாதிரி வச்சு ஊசியை வெளியே எடுத்துடணும். ஸ்டிச் பண்ணுற டிஸ்டன்ஸை அதிகமாக்கி இதே ப்ரொசீஜரை த்ரூ அவுட் ஃபாலோ பண்ணுங்கள். ஹெம்மிங் பண்ணாமலேயே ஷெல் டக்ஸ் ஸ்டிச் பண்ணலாம். பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷெல் டக்ஸோட அவுட்லுக் சூப்பராக இருக்கும். ரைட் சைடில் நீடில் குத்தி ராங் சைடுக்கு எடுக்கணும். நீடில் அந்த ஃபோல்டிங் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்த ஊசியில் இருந்த இந்த த்ரெட்டை துணியோட மேல் பக்கமாக கொண்டு போகணும். மேல் பக்கமாக கொண்டு போன த்ரெட்டு வழியாகவே ஊசியை எடுக்கணும். ஊசியோடு இருக்கிற த்ரெட்டை மெதுவாக பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுருக்கம் வரும். இந்த சுருக்கத்தை செக்யூர் பண்ணுறதுக்காக திரும்பவும் அந்த நூலை துணியோட மேல் பக்கமாக கொண்டு போயிட்டு ஊசியை அதே வழியாக வெளியே எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துலேருந்து ஊசியை ஃபோல்டிங் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஷெல் டக்ஸை ஸ்லீவோட டிசைன்ஸில் ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணால் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். கிராஸ் டக்ஸ் ஆர் டைமண்ட் டக்ஸ் வெர்டிக்கலாகவும் ஹாரிசான்டலாகவும் இந்த 2 டைரக்ஷன்லேயும் துணியையும் சேர்த்து தைக்கிறது தான் இந்த கிராஸ் டக்ஸ். இந்த டக்ஸோட மார்க்கிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரைட் சைடில் தான் பண்ணணும். கிளாத்தோட 1 சைட் கார்னர்லேருந்து 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன்ஸோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன்.
1 இன்ச் தான் மார்க் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்குமே மார்க் பண்ணலாம். சப்போஸ் ஒரு கார்னர்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணுறீங்கன்னா அதோட ஆப்போசிட் கார்னர்லேருந்தும் 2 இன்ச் தான் மார்க் பண்ணணும். ட்ரா பண்ணியிருக்க இந்த வெர்டிக்கல் ஹாரிசான்டல் லைன்ஸில் பின் டக் தான் ஸ்டிச் பண்ணணும். க்ராஸாக ஸ்டிச் பண்ணுறதுனால கிளாத் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் துணியை இழுக்காமல் பொறுமையாக தைக்கணும். ஒன் சைட் ஸ்டிச் பண்ணி முடித்ததும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற லைன்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ணணும். எல்லா டக்ஸும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி எல்லா லைன்ஸும் 1 by 1 ஸ்டிச் பண்ணணும். நம்ம சேனலில் பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டிசைனிங் அண்ட் சூயிங் ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி சூவிங்!